இரு அணிகளாக பிரிஞ்சு ஒரு குழப்பம் ஒன்று போயிட்டுருக்கு. இதனால் தொண்டர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க? பதவி கிடைச்சவங்க எம்எல்ஏஸ் இவங்க எல்லாருக்கும் தான் வேற மாதிரியான சிந்தனை இருக்கும். நம்ம அமைச்சர் ஆயிடலாமா, இங்கே போனால் ஆகலாமா, அங்கே போனால் ஆகலாமா, இந்த சிந்தனை தொண்டர்களுக்கு கிடையாது. அம்மா புகைப்படத்தை தானே வச்சிங்க, எடப்பாடியாரோட புகைப்படத்தை தானே வச்சுட்டு சுத்திட்டு இருந்தீங்க. எடப்பாடியார் வாழ்கன்னு தானே சொன்னீங்க இத்தனை நாளும். இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம்? எனக்கு ஒத்த கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணு போகணும். இப்படித்தான் எடப்பாடியாரை தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அதிமுக பெயர் கூட சொல்லாமல் மற்றும் பலர் கட்சி அப்படின்லாம் சொல்லி அதிமுகவை அசிங்கப்படுத்தினான்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த குறைஞ்சபட்ச சூடு சொரணை நம்ம கிட்ட இருந்திருந்தா கூட அவர் பின்னாடி போயிருக்க மாட்டோம். பெரும்பான்மை வாய்ப்பை விஜயால் அடுத்த தேர்தலிலும் பெற முடியாது என்பது அவருக்கு தெரியும். அம்மா பெட்ரோலுக்கு திமுக ஒரு ஸ்டிக்கர் அடிச்சாங்க. இன்னைக்கு அவங்க அடிச்ச ஸ்டிக்கருக்கே ஸ்டிக்கர் அடிச்சிட்டாங்க இவங்க. கேசி வீரமணி அந்த டீமில் இருந்தார், எஸ்பி வேலுமணி டீமில். இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. அதிமுக என்ற இயக்கத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் போனியாகும், செல்லா காசாயிடும். உண்மையிலே அவர் மேலே காழ்ப்புணர்ச்சி இவங்களுக்குலாம் வந்துருச்சா? இவங்களுக்கெல்லாம் காழ்ப்புணர்ச்சி வர வர அவர் மேலே சாஃப்ட் கார்னர் டெவலப் ஆகுதுங்க. ஒவ்வொரு தொண்டரும் இன்னைக்கு அதை தான் உணர்றாங்க. அதிமுக தொண்டர்கள் மௌனத்தை உடைத்து இந்த இயக்கத்தை அழிக்கக்கூடிய சக்திகளிடமிருந்து இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தொண்டனுக்கும் நிர்வாகி. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக செய்தி தொடர்பாளர் ஜமீலா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு அரசியல் கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் மேடம். மேடம், இப்போ அதிமுகவில் நடக்கிற அந்த குழப்பம், இரு அணிகளாக பிரிஞ்சு ஒரு குழப்பம் ஒன்று போயிட்டுருக்கு. இதனால் தொண்டர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, இல்லை உண்மையிலே தொண்டர்கள் எடப்பாடி பக்கம் தான் நிற்கிறதாகவும் சமூக வலைதளங்கள்லாம் பார்க்க முடியுது. இது எங்கேருந்து தொடங்குச்சு, எப்போ முடியும்னு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் சொல்கிறது படி மக்கள், அதாவது தொண்டர்கள் எப்பயுமே கட்சிக்காக தாங்க. அவங்க பதவி ஆசை அவங்களுக்கு கிடையாது, அதிகார பசி கிடையாது, அமைச்சர் ஆகணுன்ற சிந்தனை அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கெல்லாம் இந்த இயக்கம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம், புரட்சி தலைவி அம்மா வளர்த்த இயக்கம் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களது கைகளில் எப்படி நல்லபடியாக ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறதோ அதற்கு ஆதரவு அளிப்பது தான் நம்ம தொண்டருடைய கடமையாக அவங்க நினைக்கிறாங்க. அந்த உணர்வோடு தான் தொண்டர்கள் இருப்பாங்க. நிர்வாகிகள், இந்த பதவி கிடைச்சவங்க எம்எல்ஏஸ் இவங்க எல்லாருக்கும் தான் வேற மாதிரியான சிந்தனை இருக்கும். நம்ம அமைச்சர் ஆயிடலாமா, இங்கே போனால் ஆகலாமா, அங்கே போனால் ஆகலாமா, இந்த சிந்தனை தொண்டர்களுக்கு கிடையாது. ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும், நான் உட்பட, நானும் ஒரு தொண்டர் தான். ஒரு தொண்டனா ரொம்ப மன வேதனையாக இருக்குது, ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, வலிக்குது. தோல்வியே நமக்கு வலி கொடுக்குது. 10 நாளாக எல்லாரும் முடங்கி போய் உக்காந்துருக்குறோம். என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இதை எப்படி சரி பண்ணுறதுன்றதை பற்றி யோசிக்கணுமே தவிர, அதுக்குள்ளே இவங்க ஆளுக்கு பிச்சுக்கிட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது, நீங்கள்லாம் இந்த இயக்கத்தை சார்ந்தவங்க தானே, இந்த இயக்கத்திற்காக தானே இத்தனை நாள் இருந்தீங்க, ரெட்டை இலையை சொல்லி தானே ஓட்டு வாங்கினீங்க, ரெட்டை இலைக்காக தானே இருந்தீங்க, அம்மா பேரை தானே சொன்னீங்க, அம்மா புகைப்படத்தை தானே வச்சிங்க, எடப்பாடியாரோட புகைப்படத்தை தானே வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தீங்க, எடப்பாடியார் வாழ்கன்னு தானே சொன்னீங்க இத்தனை நாளும். இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம்? என்னங்க உங்களை பிரித்ததுக்கு என்ன, ஏதோ ஒரு அடிப்படை காரணம் இருக்கணும்ல. ஆட்சி, அதிகாரம், பணம் என்ன பிரிச்சிருக்கு? அதை தாண்டி உங்களுக்கு என்ன பிரிச்சிருக்கு? உங்கள் ரத்தத்துக்குள்ளே ஓடி இருக்கணுமே, அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் அப்படின்றது உங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கும்ல. அதை எடுத்து போட்டது என்ன? என்ன அப்படி மாறிடுச்சு? இந்த கேள்வி எனக்கும் இல்லை, எல்லா தொண்டர்களுக்குள்ளேயும் இருக்குது. அப்போ உங்ககிட்ட சுயநலம் ஓங்கியிருக்கு. ஒரு மனிதனை அடிக்கணும், ஒரு மனிதனை இல்லாமல் பண்ணிடணும், துவம்சம் பண்ணணும். நான் தோத்தா கூட பரவாயில்ல, அவங்க தோத்துடணும், எனக்கு ஒத்த கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணு போகணும். இப்படித்தான் எடப்பாடியாரை தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டார்கெட் நின்று போச்சு, முடிஞ்சு போச்சு, இந்த தேர்தலோட இனிமே நமக்கான ஒரு பயணம், புது பயணம் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்போ புதுசாக ஒரு பொருளையே கிளப்பிட்டு வராங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குங்க, உண்மையாகவே மனவேதனையாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது.
இப்போ வந்து அதிமுக தரப்பில் வந்து எடப்பாடியாரை வந்து அம்மாவுக்கு அப்புறம் தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. திடீர்னு இப்போ வந்து பதவி ஆசை ஒருவேளை பிடிச்சி அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. மினிஸ்டர் பதவியெலாம் வாங்க போகிறேன்னு சொல்லி வருது. ஆனால் விஜய் வந்து அதிமுக வந்து பெயர் கூட சொல்லாமல் மற்றும் பலர் கட்சி அப்படின்லாம் சொல்லி நம்மளை வந்து எந்த அளவுக்கு அதிமுகவை அசிங்கப்படுத்தினான்னு எல்லாருக்கும் தெரியும். இவங்க போனது உண்மையிலே அதிமுக தொண்டர்கள் எந்த அளவுக்கு கொந்தளிச்சு போயிருப்பாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குறைஞ்சபட்ச சூடு சொரணை நம்மக்கிட்ட இருந்திருந்தா கூட அவர் பின்னாடி போயிருக்க மாட்டோம். மற்றும் பலர்னு சொன்னவர் பின்னாடி எதுக்கு போகணும்? இல்லை திமுகவினுடைய கூட்டணியாக இருக்கிறவங்க கூட இன்னைக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியல. தீய சக்தின்னு சொல்லிட்டு தீய சக்தியிலேருந்து ஒரு 5 பேரை கூப்பிட்டுட்டா இவங்க நல்ல சக்தியோடு சேர்ந்து அது சேர்ந்துருமா? ஒரு குட்டையில் ஊறின மட்டைன்னு சொல்லுவாங்கல்ல பழமொழி. எல்லாம் அப்படி தானே இருக்கணும் உங்கள் கணக்குப்படி. ஆனால் இது என்ன மாதிரியான பேச்சுன்னு எனக்கு தெரியல. நம்மெல்லாம் பார்த்தோம், கருணாநிதி அரசியல் பார்த்தோம், ஸ்டாலின் அவரோட அரசியல்லாம் பார்த்தோம். இவர் அவருக்கு மேலே இருப்பார் போல இருக்கு. அரசியலுக்காக ஆட்சிக்காக என்னென்ன விதமாக வேஷம் போட முடியுமோ அந்த வேஷத்தை எல்லாம் அவர் இப்போவே கட்ட ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறதா நமக்கு தெரியுது. இதில் அவங்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா இருக்குங்க. நீங்கள் அதை யோசிக்கணும். இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஈஸியாக அழித்து எடுத்துகிட்டு போயிடலாம். அதில் பாதி பேரை பிரிச்சுட்டா கூட அடுத்த தேர்தலுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை நிர்வாகிகளை பிரித்து எடுத்துகிட்டு போனால் அவங்க கூட ஒரு கூட்டம் வரும். அப்போ இப்போ 108 இடத்துக்கு வந்தோம்ல, அடுத்த 118 இடத்துக்கு நம்ம வந்துடலாம். அடுத்த தேர்தலில் பெரும்பான்மை வாய்ப்பை வந்து விஜயால் அடுத்த தேர்தலிலும் பெற முடியாது என்பது அவருக்கு தெரியும். அப்போ யார் வீக்காக இருக்காங்க, பலகீனமாக யார் இருக்காங்களோ அவங்கள வந்து டச் பண்ணலான்னு நினைப்பாங்கல்ல. இதில் போனவங்கெல்லாம் இவ்வளோ பலகீனப்பட்டு இருந்திருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை, இவங்க பதவி நீக்கம் பண்ணோடனே தொண்டர்கள் நிலைமை நம்ம பார்த்தோம். பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பெரிய விஷயமா பார்த்தோம். இது தெரியாமலா SP வேலுமணிக்கு CV சண்முகத்துக்கு இது தெரியாதா? அதனால தான் இப்போ திருப்பி ஒரு பல்ட்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறீங்கல்ல, அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் பொதுச் செயலாளராம். ஆனால் பொதுச் செயலாளர் நியமிக்கிற கொறடாவை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்களாம். இவங்க ஒரு தனி அணி மாதிரி போவாங்களாம். இவங்க வீட்டுக்கு வந்து திரு விஜயை வர வைப்பாங்களாம். என்னங்க ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? திரு விஜய் நடிகராக இருந்து வந்தவர்னால இவங்களும் எல்லாரும் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்கள் ட்ராமாவுக்கு ஒரு அளவே கிடையாதா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற சாமானிய தொண்டன் என்ன கூமட்டை நினச்சிட்டு இருக்கீங்களா? அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போயிடுவாங்க. அதாவது செங்கோட்டையன் அங்கே போனார், போன உடனே MLA ஆகி மினிஸ்டர் ஆகிட்டார், அது மாதிரி நம்மளும் போய் எதாவது ஒன்று பண்ணிடலாம். சார், மக்கள் ஓட்டு போடணும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுடைய நீங்கள் எந்த இடத்துல இருக்கணுன்றதை தீர்மானிக்க போகிறது வந்து மக்கள் தான். மக்கள் இன்னைக்கு ஒன்று தீர்மானிச்சிருக்காங்க, நாளைக்கு ஒன்று தீர்மானிப்பாங்க. இது அப்படி தான் இருக்கும். அம்மா இருந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு, எடப்பாடியார் காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. நம்ம புத்திசாலியாக யோசிக்கணும். இனி அடுத்து என்ன செய்யணும், என்ன செஞ்சால் அடுத்து வெற்றி வாய்ப்புக்காக நம்ம வேலை என்ன, அதை பற்றி யோசிக்கிறது தாங்க ஒரு நல்ல தலைவர்களுக்கு அழகு. நீங்கள் பெரிய தலைவர்கள் ஆளுமைகள் மாதிரி நீங்கள் உங்களெல்லாம் காமிச்சிக்கிறீங்களே, இதை பற்றி சிந்திச்சிருப்பாங்களா? இதை பற்றி நீங்கள் உங்கள் மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட கூட்டம் போட்டு நடத்துனீங்களா? எந்தெந்த பூத்தில் வந்து ஓட்டு வரலைன்னு பார்த்தீங்களா? யார் வேலை செய்யலைன்னு பார்த்தீங்களா? எந்த கிளை செயலாளர் வேலை செய்யலைன்னு பார்த்தீங்களா? இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும்ல, அதை பற்றி பேசணுங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொதுச் செயலாளரை சந்தித்தேன். நான் அவரை இது மாதிரி பார்த்ததே கிடையாது. அவர் இவ்வளோ உடஞ்சி போய் நான் பார்த்ததே கிடையாது. எல்லாருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சி இருக்குது. என்னது, எங்கே தப்பு பண்ணோம், நம்ம எந்த தப்பு பண்ணலையே, ஆனால் ஏன் இந்த மாதிரியான ரிசல்ட் வந்துச்சு? இது குழம்பி தான் போனோம். ஒரு குழப்பம், புரியவே இல்லை. யாரெல்லாம் வெற்றி பெறுவார்கள் நினச்சோமோ அவங்களாம் தோத்துக்கிட்டு இருக்காங்க, தோற்று போயிருக்காங்க. திமுகவுடைய தலைவர் தோற்று போகிறாரு, திமுகவினுடைய பொதுச் செயலாளர் தோற்று போகிறாரு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தோற்று போகிறாரு, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தோற்று போகிறாரு, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் தோற்று போகிறாரு. இங்கே வெற்றி பெற்றது யாரு? எடப்பாடியாரும் விஜயும் தான். 2 தலைவர்கள் தான் வெற்றி பெற்றாங்க, வேற யாருமே வெற்றியே பெறலை. எடப்பாடியார் 1,00,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதெல்லாம் பாராட்டத்துக்கு உங்களுக்கு மனசு இல்லைனாலும்
குறைஞ்சபட்சம் அவரை விமர்சனமாவது பண்ணாமல் இருங்க. இந்த டைமில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவருக்கு கை கொடுக்க வேண்டிய டைம் நம்ம. இல்லை, அவர் கட்சி பொதுச் செயலாளர் ஆனதுலேருந்து ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் செங்கோட்டையன், அவர் பார்க்க சசிகலா, ஸோ இவங்கெல்லாம் வழி தாங்கி வந்து இன்றைக்கி நம்ம கட்சி நம்மக்கிட்ட வந்துருச்சு, அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணலான்னு நினைக்கும் போது கூட இருக்கிறவங்களே இப்படி பண்ணுறது அவருக்கு எவ்வளோ பெரிய ஒரு வலியை கொடுக்கும். மிகப்பெரிய வலி சார், மிகப்பெரிய வலி. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அவங்க திருமதி சசிகலா அவர்கள் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க. போய் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஓட்டை பிரித்து எதையாவது பண்ணிடலான்னு நினச்சிட்டு எல்லாமே சேர்ந்து 1 லட்சம் ஓட்டு தான் பிரிச்சிருக்காங்க அவங்க. அவ்வளோதான் அவங்களுடைய செல்வாக்கு. இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸே 10 லட்சம் வச்சுருக்கான், 5 லட்சம் வச்சுருக்கிறான். என்னோட ஃபேஸ்புக் பேஜில் 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க வந்து திருப்பியும் வந்து ஒரு குழப்பம் பண்ணுறது, ஒரு கலவரம் பண்ணுறது, இது என்ன மாதிரியான மனநிலை? ஒன்று அமைதியாக இருக்கணும், இல்லை சப்போர்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு போய் கலவரம் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அப்போ இது என்னன்னா ஒரு சுயமாக அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய பகையை இந்த நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவர் எடப்பாடியார் அடிக்கிறத தவிர வேற எல்லாருக்கும் என்னங்க கொள்கை இருக்கு? உண்மையிலே அவர் மேலே வந்து காழ்ப்புணர்ச்சி இவங்களுக்கெல்லாம் வந்துருச்சா? இவங்களுக்கெல்லாம் காழ்ப்புணர்ச்சி வர வர அவர் மேலே வந்து சாஃப்ட் கார்னர் டெவலப் ஆகுதுங்க. ஒவ்வொரு தொண்டரும் இன்னைக்கு அதை தான் உணர்றாங்க. நீங்கள் வந்து அவரை அடிக்க நாங்கள்லாம் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஏன் இந்த ஒரு தனி மனிதன் ஒருத்தர் அவரை போய் ஏன் இவ்வளோ இவங்க வந்து தாக்குதல் பண்ணுறாங்க? உண்மையாகவே இவங்கெல்லாம் சொல்கிற விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவராக எனக்கெல்லாம் தெரிகிறாரு. அவரோட ஒரே தவறுன்னா நான் நினைக்கிறது, அவர் எளிமையாக எல்லாரையும் அப்ரோச் பண்ணுறாருல, அதுதான் தவறு போல இருக்குது. ஒரு ஜமீன்தார் மாதிரி அவர் நடந்து கொண்டால், எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு அவர் இருந்திருந்தாருன்னா, அதாவது உண்மையாக இருக்கிற மாதிரி இயல்பாக இருக்கிறது வந்து இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல போல இருக்கு. ஆர்டிஃபிஷியலாக எல்லாமே ட்ராமாட்டிக்கா, எல்லாமே சினிமாட்டிக்கா. இன்னைக்கு கலாச்சாரம் அப்படி போய் சீர்கிட்டு போய் கிடக்குது. சினிமாவில் இருக்கிறது மாதிரியே நிஜத்துலேயும் நடிச்சுக்கிட்டே இருந்தால் அவங்களெல்லாம் பெரிய தலைவர்களாக பார்க்கப்படுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அதை உடைக்கணும் அப்படின்னா களத்தில் நம்மளும் நடிக்கணும் போல, நம்மளும் சினிமா ஹீரோயின் மாதிரி இறங்கிடணும் போல இருக்கு. இயல்பாக இருப்பார், போகிற இடத்துல சாதாரணமாக பேசுவார், சாதாரணமாக சிரிப்பார். அவர் வந்து காங்கிரீட்டு ரோடு போட்டுட்டு அதில் போய் விவசாயத்துக்கு போய் நடந்து போக மாட்டார். தான் ஒரு விவசாயின்னு திரும்ப திரும்ப சொன்னார். அவருக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கவர்ச்சி கரிஸ்மா இல்லாமல் இருக்கலாம். அரசியல்வாதிக்கு எதுக்கு கவர்ச்சியும் கரிஸ்மாவும்? அரசியல்வாதிக்கு தேவையில்லை, நடிகனுக்கு தான் கவர்ச்சி தேவை. இதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் பாருங்களேன், ஒரு 6 மாதத்தில் நிறைய இப்போ இருக்கிற நிலைமை அப்படியே மாறும். இப்போ கூட பாருங்கள், நிறைய விஷயங்கள். இந்த பிங்க் பேட்ரோல், அம்மா பேட்ரோல் வந்துச்சு. அம்மா பேட்ரோலுக்கு திமுக ஒரு ஸ்டிக்கர் அடித்தாங்க. இன்னைக்கு அவங்க அடித்த ஸ்டிக்கருக்கே ஸ்டிக்கர் அடிச்சிட்டாங்க இவங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஸ்டிக்கர் தான். இதான் மாற்றம் போலன்னு நினைக்கிறேன். மாற்றம் வந்து அந்தந்த திட்டத்துக்கு வேற வேற பேர் வச்சுக்கிட்டு அது மாற்றம் ஆயிடுது. என்னவோ, ஆனால் மக்கள் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து போட்டிருக்காங்க. அதுவும் என்ன, ஒரு 35% தானேங்க. நம்ம திரும்பி அதை தான் நான் சொல்கிறேன். 65% பேர் வந்து இன்னமும் இந்த திராவிட இயக்கங்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான தொண்டர்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் ஏன் அமைதியாக இருக்கணும்? இந்த நேரத்தில் நம்ம பேசணுன்ற, மௌனத்தை உடைங்கன்ற. அதிமுக தொண்டர்கள் மௌனத்தை உடைத்து இந்த இயக்கத்தை அழிக்கக்கூடிய சக்திகளிடமிருந்து இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தொண்டனுக்கும் நிர்வாகிக்கும் இருக்கு என்ற உணர்ச்சி ரீதியான ஒரு மனநிலையோடு நீங்கள் பேசுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, கட்சிக்காரங்க கிட்ட பேசுங்க, எடப்பாடியாருக்காக குரல் கொடுங்க. இப்போ குரல் கொடுக்கலாம், எப்போ கொடுக்க போகிறோம்? இதில் என்ன சுயநலம் வேண்டி கிடக்குது? எல்லாரும் அமைதியாக இருந்தால் என்ன நடக்கும்? பொதுச் செயலாளரை மட்டுமே எல்லாரும் குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது கேட்டுட்டு உட்காந்துருக்க போகிறோமா? எதுக்கு அமைதி? ஏன் அமைதியாக இருக்கணும்? அரசியல்வாதி ஏங்க அமைதியாக இருக்கணும்? முதல்ல நியாயத்தை நீதியை பேசுறதுக்கு தானே இருக்கிறோம் நம்ம. அதை பேச முடியலன்னா எப்போ பேச போகிறோம்? இப்போ பேசலைன்னா எதிர்முனையில் இருக்கக்கூடியவங்க பேசுறதெல்லாம் உண்மையாயிடும். அதை ஒத்துக்குவோமா? அதில் தவறு இருக்குது, குற்றம் இருக்குன்னா சொல்லணுமா இல்லையா? என்ன ஆகிட போகுது? தைரியமாக துணிச்சலாக பேசுங்க. இதுதான் நான் வந்து தொண்டர்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த இயக்கம் அழிந்து விடாது. அம்மா சொன்னதுபடி இது அழியக்கூடிய இயக்கம் கிடையாது. இந்த இயக்கம் 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய இயக்கம். ஏன்னா இதில் வந்து மன்னராட்சி கிடையாதுங்க.
வாரிசு அரசியல் கிடையாதுங்க. இவங்களுக்கு அடுத்து இவங்கன்றது கிடையாது. ஒரு முகமாக இருந்து ஒரு பிராண்டிங் பண்ணுறவங்க அந்த முகம் இல்லாமல் போச்சுன்னா போயிடும். ஆனால் இது ஜனநாயகத்தின் பால் இயங்கக்கூடிய இயக்கம், கட்சி. இவங்க இல்லைன்னா இன்னொருத்தங்க, இவங்க இல்லைன்னா அவங்க, யாரோ ஒருத்தர் வந்து இந்த இயக்கத்தை நடத்திட்டு போயிட்டே தானே இருக்கணும். அது ஒரு டிரான்சிஷன், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போக வேண்டிய நேரம் வந்திருக்குதுன்னு நம்ம எடுத்துக்குவோம். வேணா அப்படி எடுத்துக்கலாம். எடப்பாடியார் மிகச் சிறப்பாக சரியாக ஆலோசனை பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணணுன்றத முடிவு அவர் எடுப்பார். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், டென்ஷன் ஆகாமல் காத்திருப்போம். கேசி வீரமணி வந்து அந்த டீமில் இருந்தார், எஸ்பி வேலுமணி டீமில். இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. போட்ட மாவட்ட செயலாளர் கூட நான் இணைஞ்சு பணியாற்ற தயார், எங்களுக்கு வந்து அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் யாரெல்லாம் வரலான்னு எதிர்பார்க்கலாமா? எல்லாரும் கூட வரலாம். ஆனால் காலம் கடந்த எப்படி இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள், மாவட்ட செயலாளர்களாக இருந்தவங்கலாம் இப்படி உடனடியாக ஒரு ரியாக்ஷன் ஏன் எடுத்தாங்க? அதுதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன உங்களை மாற்றுச்சு? எதற்காக நீங்கள் மாறுறீங்க? காரணம் என்ன? அவங்க சொல்லக்கூடிய பொதுச் செயலாளரை பற்றி எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் நான் ஏற்க மாட்டேங்க. ஏன்னா 1 வருஷமாக அவர் உழைச்சிருக்கார் களத்தில். அவர் சும்மாவே இருந்ததில்லை. தொடர் பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார், மக்களை சந்திச்சிருக்கிறார், தொடர்ந்து பிரச்சாரங்களை பண்ணியிருக்கிறார், கூட்டணி அமைக்கிற வேலைகளை அவர் முனைப்போடு அவர் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு கூட்டணியில் வந்து அவர் பண்ணது தப்பு இல்லை இப்படின்னு இந்த விமர்சனத்தை ஏன் இப்போ வைக்கிறீங்க? கூட்டணி முடிவுகளை எடுப்பதற்கு முழு அதிகாரமும் பொதுக்குழு செயற்குழுவில் பொதுச் செயலாளருக்கு கொடுத்திருக்கும் போது இப்போ அதை பற்றி கொஸ்டினே பண்ணக்கூடாது, அதுவே தப்பு. அவர் மேலே ஒரு கல் எறிஞ்சா நான் சொல்கிறேன், எல்லா மாவட்ட செயலாளர் மேலேயும் 4 கல் எறியணும். ஏன்னா உங்கள் மாவட்டத்தை நல்லா வச்சிருக்க வேண்டியது அந்தந்த மாவட்ட செயலாளரோட பணி தானே. அந்த வேலையை அவங்க செஞ்சுருக்கணும்ல. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் வெற்றி பெற முடியல அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இது ஒரு அலைன்றது புரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு வித்தியாசமான தேர்தல்ன்றது உணர்ந்துக்கிறீங்களா? உங்களுக்குன்னு வரும்போது இது வித்தியாசமான தேர்தல், ஒரு சுனாமி அடிச்சிருச்சு, அலை அடிச்சிருச்சு, விஜயோட ஃபேன்ஸ் போட்டுட்டாங்க இப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தமாக பார்க்கும்போது பொதுச் செயலாளர் சரியில்லை. என்ன சார் இது? கரெக்டாக இருக்கு, நியாயமாக இருக்கு. இதில் என்ன நியாயம் இருக்குது? எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா விஜய் வந்து அவ்வளோ விமர்சனம் பண்ணார் கடைசி பிரச்சாரத்தில். 11 தோல்வி பழனிசாமிலாம் சொல்லி பேசினார். இவ்வளவும் அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. கேட்டுட்டு திருப்பி ஆதரவும் இவங்க கேட்கல. இவங்க எப்படி ஆதரவு கொடுத்தாங்க? அதுதான் நானும் கேட்டே இருக்கேன். எந்த காரணத்திற்காக ஆதரவு கொடுத்தீங்க? உங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கா, அமைச்சர் ஆகணுமா, மினிஸ்டர் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுக்கா, இல்லை ஏதாவது பணபேரம் நடந்திருக்கா, வேறு என்ன காரணத்துக்காக போவாங்க சொல்லுங்கள்? எங்கள் கட்சியினுடைய தலைவர் எங்களுக்கு பிடிக்கவில்லை அப்படின்னா நீங்கள் அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கணும். இல்லைன்னா அதுதானே பண்ணியிருக்கணும். இல்லை, நாங்கள் இந்த கட்சியிலே தான் இருப்போம், நாங்கள்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருப்போம், எங்கள் ரத்தம் அதிமுக ரத்தம்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயும் போகிறீங்க. இப்போ உங்கள் இயக்கம் என்ன சொல்லுது, உங்கள் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை தானேங்க நீங்கள் செய்யணும். அப்போ தானே இந்த கட்சியினுடைய தொண்டராக நீங்கள் இருப்பீங்க. எல்லாமே மாற்று கருத்தோடு இருப்பாங்களாம், ஆனால் வந்து இந்த இயக்கம்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா போனி ஆகாது. அதிமுக என்ற இயக்கத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் போனி ஆகும், செல்லா காசாயிடும். வீட்டில் திட்டுவாங்க, ஏங்க இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்கன்னு கேட்டிருக்கலாம். எதுக்காக போகணும்? அவசியம் இல்லை. இத்தனை ஆண்டு காலம் இந்த இயக்கம் நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கு, ஒரு முகவரியை கொடுத்துருக்கு. அந்த இயக்கத்தை விட்டு ஏன் போகணும்னு வீட்டில் இருக்கிறவங்க, பிள்ளைங்க பேசியிருக்கலாம், மனைவி பேசியிருக்கலாம், சொந்தக்காரங்க பேசியிருக்கலாம், ஏன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசியிருக்கலாம், பொதுமக்கள் பேசியிருப்பாங்க. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, இந்த தப்பு பண்ணியிருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு எதுக்கு நாங்கள்லாம் ஓட்டு போடுறோம்? உங்களுக்காக தானே போட்டோம். நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினச்சா நாங்கள் டைரெக்டாக விஜய்க்கு போட்டிருப்போம்ல, நாங்கள் எதுக்கு ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுறோம்? இந்த கேள்வி ஒவ்வொரு ஓட்டு போட்ட பொதுஜனத்துக்கும் இருக்குமா இருக்காதா? அப்போ அவங்களையும் ஏமாத்திருக்கீங்கல்ல, கட்சியை மட்டும் நீங்கள் ஏமாத்தலை, உங்களுக்கு ஓட்டு போட்ட பொதுமக்களையும் சேர்ந்து ஏமாத்துறீங்க. தப்பு இல்லை அது. இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் ஆனா ஊனா எல்லாத்தையும் பதவி நீக்கம் பண்ணிடுறாரு, எல்லாத்தையும் அமுச்சிடறாரு அப்படின்னு சொல்லிட்டு நத்த விஸ்வநாதன் பேசியிருக்காரு, சிவி சண்முகம் பேசியிருக்காரு, செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அனுசரித்து போக மாட்டாருன்னு எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கலாமா? இல்லை இல்லை, இது வந்து அவராக இருந்ததுனால தான் இத்தனை நாள் கழித்து பதவி நீக்கம் பண்ணியிருக்காரு.
முதல் கூட்டத்திலிருந்து அவர் அவமானப்படுத்தி இருக்கிறாங்க, அசிங்கப்படுத்த முயற்சி செஞ்சுருக்கிறாங்க, அவர் பேச்சை கேட்கல, எதுவுமே அவருடைய முடிவுக்கு கட்டுப்படவே இல்லை. கட்சியினுடைய தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்படவில்லைனாவே அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அவர் உடனடியாக எடுக்கலை, 10 நாள் பொறுத்து தான் எடுத்திருக்கிறார். இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன், இந்த கேள்வி கேட்கக்கூடிய இந்த சொல்லக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இதே மாதிரியான தவறை செய்தால் இவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா எடுக்க மாட்டார்களா? ஒரு மாவட்ட செயலாளராக அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளர் தவறு செஞ்சாவோ, ஒரு ஒன்றிய செயலாளர் தப்பு செஞ்சாவோ, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகி ஒரு அணி செயலாளரை தப்பு செஞ்சாவோ இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? எடுப்பாங்கல்ல, அதுதான் பண்ண முடியும். எங்க நீங்கள் உள்ளேயே உட்காந்துட்டு கட்சியை தரத்தரான்னு இழுத்து கீழே எங்கேயோ விடுறீங்க, ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் பண்ணுறீங்க. அப்போ கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பொதுச் செயலாளருக்கு இருக்குல்ல. நாங்கள்லாம் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை நம்பி இல்லைங்க, இந்த இயக்கத்தை நம்பி இருக்கோம். இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரை நம்பி இருக்கு இந்த இயக்கம். நம்ம எப்பயுமே அப்படித்தான், ஒற்றை தலைமை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்கக்கூடிய நிலைமையில தானே இருக்கிறோம். அப்போ அதுக்கே கேடு வருது அப்படின்னு சொன்னால் அந்த நடவடிக்கை எடுக்கணும்ல. அவர் எடுக்கலைனாலும் தவறு செய்தவராயிருவார்ல. ரொம்ப தப்பான முடிவுகளை எடுக்கிறாங்க. போனவங்க எல்லாம் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. இனி வருவாங்களா வரமாட்டாங்களா, பொதுச் செயலாளர் சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா, அது எனக்கு தெரியல. பட் இந்த ரியாக்ஷனை இவங்க பண்ணியிருக்க வேண்டாம், அமைதியாக இருந்திருக்கலாம். நான்லாம் ஒரு பக்கம் நான் நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய சூழ்நிலையிலையும் நம்ம 45 இடத்துக்கு 47 இடத்துக்கு எப்படி வந்தோம்? ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொன்ன விஜயால பயங்கரமா அடிச்சிருந்ததுன்னா எல்லாம் சேர்த்து அடிச்சு வாஷ் அவுட்ல ஆயிருக்கணும். அப்ப அங்கங்க சில இடங்களில் வெற்றி வாய்ப்பு இருந்தது அப்படின்னா, வெற்றி பெறாத இடத்துல எங்க கோட்டை விட்டுருக்கோம், என்ன தவறு பண்ணியிருக்கோம், இன்னும் கூட பலமாக கட்சியை வளர்த்துருக்கணுமா, இல்லை என்ன செஞ்சுருக்கணுன்றதை நம்ம ஆலோசனை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணணும். அந்த வேலையை தான் செய்யணுமே தவிர உடனே இங்கேருந்து அங்கே ஓடிட்டு இங்கேருந்து இங்கே ஓடிட்டு அது தேவையில்லாத ஒன்று, அவசியம் இல்லாத ஒன்று. சரி, இப்போ வந்து விஜய் வந்து மகளிருக்கு 2500 ரூபா தரேன்னு சொல்லி தான் வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி 1000 ரூபா மகளிருக்கெல்லாம் போட்டிருக்காரு. ஸோ அப்போ அந்த மீதம் எங்கே அந்த 1500 ரூபா அப்படின்னு மக்கள் கேட்கக்கூடிய காலம் வந்துடும்னு நினைக்கிறீங்களா? மக்கள் நிச்சயமாக கேட்பாங்க. மக்கள் கேட்கலனாலும் மக்களுக்காக நாம் கேட்போம். நம்ம வந்து அமைதியாக இருக்க மாட்டோம். ஏன்னா வாக்குறுதின்னு ஒன்று சொல்லி தான் நீங்கள் வந்து ஓட்டுகளை வாங்குறீங்க. 2500 ரூபா கொடுப்பேன்னு சொல்லிட்டு பதவியாக இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது கஜானா இல்லைங்கிறாரு. இதெல்லாம் தப்பு. ஏன்னா என்ன கஜானா இருந்ததுன்னு இப்போது லேட்டஸ்ட்டு பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குது, எவ்வளவு பட்ஜெட்டில் அலாட் பண்ணியிருக்காங்க, என்ன நிலைமைன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அது தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு வாக்குறுதி சொன்னீங்கன்னாவே அது மக்களை ஏமாத்துறதுல தான் வரும். ஸோ மக்கள் வந்து ஒரு மோகத்தில் ஏதோ ஒரு சேஞ்ச் சம்திங் என்னன்னு தெரியல போட்டிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. சொல்ல காப்பாற்றாததுனால திமுக அரசை வீழ்த்தி இருக்காங்க. அதே நிலைமை மறுபடியும் உங்களுக்கும் வரலாம். அதனால் எச்சரிக்கையோடு இந்த அரசு என்ன வாக்குறுதிகளை சொன்னாங்களோ அதை நிறைவேற்றணும். மக்களுக்காக நிறைவேற்ற வேண்டும், பெண்களுக்கு நிறைவேற்ற வேண்டும். ஏன்னா திமுக அரசு 28 மாதம் 1000 ரூபாய் கொடுக்காம இருந்தாங்க. நம்ம தான் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடியார் நிறைய இடங்களை பேசணும், கேள்வி கேட்டோம், சட்டமன்றத்தில் பேசணும், அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க. அப்போவும் பிடிஆர் அவர் இருந்தார் நிதியமைச்சர், கஜானா இல்லைன்னாங்க, எப்போ தரோன்னு சொன்னோமான்னாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடச்சிச்சு. அது மாதிரி இதுக்கும் ஆயிடக்கூடாது. மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னா நாம் நிச்சயமாக கேள்வி கேட்போம், கேட்காம விட மாட்டோம். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி.